பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளைக்கு பொண்ணே தர மாட்டாங்க. பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளைக்கு மார்க்கெட்டில் வேல்யூ இல்லை. கிடையாது. ம் ஒன்லி ஐடி தான். ஓகே. ஐடியில் ஒரு 1,50,000 மேலே இருந்தால் ஓகே பண்ணுவாங்க. ஐடியை தவிர மற்ற எல்லாம் ரிஜெக்டடுங்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஃபார்மர், டிரைவர், போலீஸ், வக்கீலுக்கெல்லாம் கஷ்டம்தான். உங்கள் வீட்டில் இந்த எதிர்பார்ப்புக்கு ஓகேயா? என் பேரண்ட்ஸை நான் கன்வின்ஸ் பண்ணிப்பேன். அவங்க வேணான்னு சொன்னாலும் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக இருந்து நான் பண்ணுவேன். ஆனால் எனக்கு என்னங்க டைம் அந்த கொடுக்குற பொண்ணு வந்து பையன் ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறாங்க, நான் இன்னைக்கு இருக்கிற ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு தாங்க நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள். இல்லை அந்த மேம் சொன்னாங்க ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும்னு. இங்கே 2-3 பேர் ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம் மேடம். இந்த மேலே உட்காந்துருக்க ஒரு டிகிரி முடிச்சிட்டாரு, இவர் பிஎல் முடிச்சிட்டாரு. இங்கே 4-5 பேர் 2 டிகிரிலாம் முடிச்சிருக்கோம், பொண்ணு கிடைக்கல மேடம். அப்புறம் வந்து எங்கள் ஆன்ட்டி சொன்னாங்க, அந்த ப்ளூ கலர் சேலத்தை மாப்பிள்ளைக்கு முன்னாடி லவ் இருக்கான்னு நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம். அதாவது அவங்க விசாரிக்கிறதான். இதே கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை பண்ணால் சந்தேகப்படுறேன், உனக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது அந்த ஃபேமிலி தான். நீங்கள் பண்ணால் அது வெரிஃபிகேஷன், நாங்கள் பண்ணால் அது சந்தேகிகேஷன். அந்த சந்தேகிகேஷன் ஏன் வருதுங்கிறாரு. சார் வெரிஃபிகேஷனே பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன செஞ்சாலும் ஓகேன்னு நாங்கள் பொண்ணு கொடுத்துடணுமா? இல்ல வெரிஃபிகேஷன் நல்லபடியா நீங்க பண்ணுங்க. தம்பி, உங்க பொண்ணை கொடுங்க, கண் கலங்காம பாத்துக்குறோம் தான் நீங்க சொல்றோம். எல்லாருமே சொல்றீங்க 38-35 வயசுலதான் நீங்க வந்து கல்யாணமே பண்ணிக்கிறீங்கன்னு. அவர் தெரிஞ்சுதாங்க அத்தைன்னு கூப்பிடுறாரு. இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். அந்த அத்தை வந்து எங்க அப்பாவோட உடன் பிறந்த தங்கச்சி மாதிரி, அப்ப எனக்கு அத்தை மாதிரி. அத்தைனா அத்தையோட பொண்ணு, முறப்பொண்ணு, அப்படி ஒரு இதுல கொண்டு வர, அவ்வளவுதான். வெரி குட் வெரி குட். என் பொண்ணை கட்டி கொடுத்து ஒரு பேரே இருக்கு தம்பி. போங்க போங்க. இல்லத்த, அவர் அதை சொல்லலை. அவர் என்ன சொல்ல வராருனாத்த, உங்கள் கஸ்டடியில் நிறைய பொண்ணுங்கள் லிஸ்ட் இருக்குது போல இருக்கு. ஏன்னா நீங்கள் சொன்னாதான் நிறைய பேர் பொண்ணே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாரு. அதனால தான் ஒரு அன்பில் கேட்டு வைக்கிறாரு. நாளைக்கு ஒரு வேலை உங்க மூலியமா அவருக்கு ஒரு பொண்ணு கிடைச்சு. தம்பி இருக்கட்டும், உங்க தான் அனுப்பிச்சு வைங்க, பாத்துக்கிறோம். கண்டிப்பா அந்த போறதுக்கு முன்னாடி அனுப்பிச்சு விட்டுறேன். உங்களுக்கு என்ன வயசாகுது? 23 முடிஞ்சு 24 பிறக்க போகுது. நான் எங்கள் வீட்டில் நான் வந்து டிகிரி முடித்தவொடனே பொண்ணு பார்க்க சொல்லிட்டேன். 22லேயே பொண்ணு பார்க்க சொல்லிட்டேன். இன்னும் கிடைக்கல. இப்போ இந்த மாதிரி இப்போ அந்த அங்கே மேலே இருக்கவங்க சொன்னாங்க, எதுவும் வேணாம் எனக்கு போதும், எனக்கு போதும்னாங்க. ஆக்சுவலாக அவங்க மாதிரி ஆட்கள்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு 23லேருந்து 25க்குள்ளே இருக்க பையனாக இருந்தால் அவன் மாப்பிள்ளை, 25லேருந்து 27 இருந்தால் அவன் அங்கிள், 27லேருந்து 30க்குள்ளே இருந்தால் அவன் பூமர் அங்கிள்ன்றாங்க. நான் இப்போ தேடினா தான் நான் பூமர் அங்கிளில் கல்யாணம் பண்ண முடியும். அதனால தான் நான் இப்போ தேட ஆரம்பித்து இங்கே வந்து உட்காந்துருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன். பிஜியில் வந்து எம்எஸ்சி நர்சிங் மெடிக்கல் சர்ஜிக்கல் பண்ண போகிறேன். பண்ண போகிறீங்க? ஆமாம். இப்போ பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்ட் டைமாக நைட்டு ஒர்க் பண்ணுறேன். எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? என்னால் இப்போதைக்கு ஒரு 35,000 40,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். 40,000 சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது தம்பி. ஒரு பெரிய டிஸ்கவர் பண்ணி, நான் கூட இந்த பையன் பூமரங்கள் ஆகிட்டானோட ஒரு 35-40 வயசு இருக்கும் போல இருக்கு. மனசு நொந்து. இல்லை சார், இதெல்லாம் பிளானிங். என்னோட சித்தப்பாக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா என்னோட சித்தப்பாக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி புள்ள இருக்குது. இப்படி நம்ம சமுதாயத்தில் பார்க்கும்போது அது ஒரு வெறி ஆயிடுது. இல்லை இது முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே போகணுன்ற அளவுக்கு வெறி ஆயிடுச்சு. இல்லைன்னா சிக்காது. ட்ரைமி பாப்பர்ட் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.